டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா நீதிமான், நேர்மையானவர், தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன் இப்படின்னு பல வடிவங்களில் நம்மளைய ஆட்டுவிக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க. இந்த சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க. அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி இருக்கிற 5ஆம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் சனிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியிலையும், கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும், மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க. குறிப்பாக 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க. இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிபதி குரு பகவானுங்க. சனி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மற்றும் 12க்குரியவருங்க. இவர் வக்ரமாகிறது உங்களுக்கு யோக கிரகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோக கிரகம் சனி பகவான் உங்களுக்கு கிடையாதுங்க. அதனால் யோக கிரகம் இல்லாத கிரகம் பார்த்திங்கன்னா வக்ரமாகிறது நல்ல பலனை தான் கொடுக்குங்க. அதே மாதிரி குரு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. சனி 12ஆம் இடத்துலேருந்து 2, 6, 9 இந்த இடங்களை பார்க்குறாரு. ராகு பகவான் உங்கள் ராசிலே இருக்காருங்க. கேது பகவான் 7ல் இருக்காங்கங்க. இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க. 7.5 சனியில் பார்த்திங்கன்னா அதிக மன உளைச்சல், ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு மனசு பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ சனி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக சனி வக்ரம் உங்களுக்கு நல்லதாங்க பண்ணும். குறிப்பாக 2வது சுற்று பொங்க சனியாக இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி முதல் சுற்றில் இருக்கிற படிக்கக்கூடிய அந்த வயசில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்திருக்குங்க. ஆனால் அந்த சனி வக்ரம் பார்த்திங்கன்னா அந்த மந்தத்தன்மை நீக்கும். குறிப்பாக 7.5 சனி காலத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பலை ஒதுக்கி வச்சுட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்கான நல்ல பலனை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பாருங்க. அதே மாதிரி இந்த சமயத்தில் எந்த ஒரு முடிவுனாலும் நீங்கள் வேகமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த வேகத்தோடு சேர்ந்து ஒரு வேகமும் இருக்கும், ஒரு நல்ல ஆற்றல் இருக்கும், உங்ககிட்ட ஒரு உந்து சக்தி கிடைக்கும். இந்த வேலையை நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுதி உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக செஞ்சு அதுக்கான ஒரு நல்ல பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய யோகம், ரொம்ப நல்ல வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கும். ஆனால் பயணத்துக்கு தகுந்த மாதிரியான முன் ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க. அதாவது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற கிரகங்கள் அதாவது மாத கோள்களான சுக்கிரன் நல்லா இருக்காருங்க, செவ்வாய் நல்லா இருக்காரு, புதனும் நல்லா இருக்காரு. அப்போ உங்களுக்கு பெரிய அளவில் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லைங்க. மற்ற கோள்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதனால் பெரிய நெகட்டிவ்ஸ் எதுவும் கிடைக்காது. திடீர் பயணம் வரும், பயன்படுத்திக்கோங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும், அது பிஜி நீட்டுக்காக காத்துட்ருக்க டாக்டர்ஸ் இந்த கோர்ஸ் எனக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வரங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய நேரம், இதை கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. எல்லா கிரகங்களும் சேர்ந்து இந்த சனி வக்ரமும் உங்களுக்கு நிறைய வரத்தை கொடுக்க போகுது. அந்த வரத்தை பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சனி வக்ர பலன்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களோட 12ஆம் இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், பணவரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்க. அப்போ பணவரவு கட்டாயம் உங்களுக்கு திடீர் பணவரவாக கிடைக்குங்க.
அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த மீனராசிக்காரங்க இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான ஒரு நேரம் வருங்க. ஆனால் புதுசாக இனிமேல் கடந்த ஒரு 7 வருஷத்துக்கே நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுக்காம நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் உனக்கு இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னா யாருக்கிட்டையுமே உறுதிமொழி கொடுத்துறாதீங்க. உங்களால் அது இந்த ஒரு இன்னும் 7 வருஷத்துக்கு அதை காப்பாற்ற முடியாத மாதிரியான ஒரு நேரம் உருவாயிடும். அதனால் பழைய வாக்கு இப்போ காப்பாற்றுவீங்க. ஆனால் புதுசாக எந்த வாக்கும் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திடீர் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நேரம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க, அதாவது சண்டை கட்டி பிரிஞ்சவங்களாகட்டும், இல்லை தொழில் உத்தியோக ரீதியாக பிரிஞ்சவங்களாகட்டும், இப்போ ஒரு சேரத்துக்கான காலகட்டம் நல்லா இருக்குங்க. அடுத்து சனியோட 7ஆம் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ உங்கள் உடம்புலோட உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு நீங்க போகுதுங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக கேஸ் நடக்குதுங்க, 11 வருஷமாக கேஸ் நடக்குதுங்க, என்னால் கோர்ட்டு கேஸ் அலைய முடியலைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க, ரொம்ப உழைக்கிறேன், ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற மரியாதையே கிடைக்கல, ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன், ப்ரொமோஷன் கிடைக்கல, இப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற இந்த மீனராசிக்காரங்களுக்கு கட்டாயம் ப்ரொமோஷன் கிடைக்குங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கான மரியாதை உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க கூட வேலை செய்கிற மற்றவங்கள பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட பேசாமல் இருங்க. அவங்க பேசினாலும் கேட்டுக்காதீங்க. யார் பிரச்சனையிலும் நீங்களாகவே போய் தலையிடாமல் இருக்க வரைக்கும் இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை தாங்க. ஆனால் தகுந்த முன்னேற்பாடு செஞ்சுக்கிட்டு போங்க. ஆன்மீக பயணங்கள் நிறைய போகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குங்க. தந்தை வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இப்போ நீங்கிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லாயிருக்கு. 7 சனியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த டக்குன்னு ஒரு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரிங்க, இன்னும் இதை நான் வளமாக மாற்றிக்கணும், இன்னும் நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னா உளுந்து தானம் பண்ணுறதும் கொள்ளு தானம் பண்ணுறதும் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. சிவ வழிபாடு பண்ணுறதும் குருவுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. மீன ராசி மீன லக்ன அன்பர்கள், நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. உங்களுக்கு சனி ஒரு யோகரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவர் பெருசாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், லாபாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். ஓகேங்களா? அப்போ லாபாதிபதி விரையாதிபதி இப்போ வக்ரம் ஆகிறாரு. அவர் நற்பலன்களை கொடுப்பாரா, கெடு பலன்களை கொடுப்பாரா, சுப பலன்களை கொடுப்பாரா, அசுப பலன்களை கொடுப்பாரா, நம்மளை நல்ல கையெடுத்து தூக்கி விடுவாரா, இல்லை நம்மளை மூளையில் உட்கார வச்சுடுவாரா, இப்படி பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கதாங்க செய்யும்.
பயப்படாதீங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை மூலையில் உட்கார வைக்க மாட்டார். உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் விடுவார். என்னங்க 7 நாட்டு சனியில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 நாட்டு சனியில் சனி பகவான் வந்து வக்ரம் ஆகிறார். வக்ரம் ஆகிறதுனால ஆல்ரெடி என்னோடய பதிவுகளில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது எந்த ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. ஸோ இவர் வந்து கெட்டவராக இருந்தாலும் அவர் கெட்டு போகிறார் இப்போ உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்? அவர் வேறு வழி இல்லை, அவர் வந்து செயலிழந்து போகிறாரு. அப்போ நற்பலன்களை தான் உங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணம் அப்படின்றதும் ஒன்று நடக்குங்க. பயணம் அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்து ஒரு படிச்சுட்ருக்கு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கு, வெளியூரில் காலேஜ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். நல்ல ஒரு அந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும். வெளியூரில் ஒரு நல்ல காலேஜ்மெண்ட்டில் பிள்ளைக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ வெளியூருக்கு போகும், நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும், நல்லா படிக்கும். இந்த 4.5 மாத காலகட்டத்தில் அது நடந்துடும். ஓகேங்களா? ஸோ பயணம். நாங்கள் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நடக்கும். பயணம். பயணம் மூலிமா ஆதாயம். இப்போ பயணம் மூலிமா ஆதாயம் அப்படின்போது நான் உள்நாட்டில் என்னோடய சொந்த ஊரில் ஒரு விவசாய தொழில் பண்ணிகிட்ருக்கேன், படிச்சிருக்கேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெளியூரில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த நல்ல வேலையினால் நான் நல்லா சம்பாதிப்பேன், என் குடும்பத்தை அப்லிஃப்ட் பண்ணுவேன். இதுக்கான காலகட்டம். வெளிநாட்டுக்கு நான் போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க, கிடைக்கும். ஸோ பயணம் மூலிமா ஆதாயம். வீசா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக் ஆன் பண்ண முடியுமா? ஸ்டிக் ஆன் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு தொழிலில் முன்னேற்றம். ஏன்னா இவர் தான் கெட்டு போகிறாரு இல்லைங்களா? ஸோ இவர் கெட்டு போயிடுறதுனால, வக்ரகதி அடையிறதுனால நம்மளோட எல்லா வந்து அப்படியே ஸ்டேசஸ் ஆகி நிற்குது. பார்த்திங்களா? இப்போ பொதுவாக மீனத்துக்கு கொஞ்சம் நாளாகவே எல்லாமே ஸ்டேசஸ் ஆகி நிற்கிது. பிஸ்னஸாக பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது இல்லைங்க. எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கேன். நேற்று நான் பார்த்தேங்க, சும்மா இருந்தால் இன்றைக்கி பார்த்தா பெருசாக டெவலப் ஆகிட்டுருக்கான். நான் ரொம்ப நாளாக இதே மாதிரி தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு சலிச்சிக்கிறாங்க. பார்த்திங்களா? அவங்களுக்குலாம் இந்த 4.5 மாத காலகட்டம் நீங்களும் பெருசாக வந்து டெவலப் ஆகலாம், எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். அவங்க அளவுக்கு ரொம்ப பெருசாக முன்னேற முடியுமா? அது தெரியாது. அவங்க உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் பிளானட்ஸ்னோட பொசிஷனை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆனால் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருக்கும் தென்றல் வீசுதுங்க, எனக்கு மட்டும் புயல் வீசின்னு இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி வருத்தப்படுறவங்க, எல்லாருக்கும் புயலே வீசினா கூட உங்களுக்கு தென்றல் வீசக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், பயணத்து மூலயமா ஆதாயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் தப்பாக நடக்குது, எனக்கு மட்டும் ஏதோ ப்ளஸ்ஸே இருக்க மாதிரியே தோணுதே அப்படின்னு உங்களுக்கே தோணும். இந்த 4.5 மாத காலகட்டம் வந்து பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத சந்தோஷம். நம்ம சில நேரத்தில் இருப்போம் பார்த்திங்களா, அது எல்லாருமே நீங்கள் கூட வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க. நம்ம பாட்டும் சாதாரணமாக இருப்போம், திடீர்னு நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத சோகம் இருக்கும், இனம் புரியாத கவலை இருக்கும். என்னடா திடீர்னு ஒரு வெட்டேத்திய ஒரு ஃபீலிங் இருக்கே அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம். அந்த மாதிரி இந்த 4.5 மாத காலகட்டம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மனசில் ஒரு களைப்பு. அதாவது கிளைப்புன்னா சந்தோஷத்தினால ஒரு களைப்பு அது வரும், ஒரு குதூகலம், ஒரு எப்படி சொல்லுவாங்க, நம்மளுக்குள்ள ஒரு உத்வேகம், எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸுங்க. இதெல்லாம் ஒரு ப்ளஸ். அதே மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை இருந்துச்சுங்க, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தன்னைத்தானே சார்ட் அவுட் பண்ணிக்குது. நான் பெருசாக அந்த பிரச்சனைக்கு எதுவும் வந்து முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையை என்னை வந்து ரெக்டிஃபை பண்ணணும், அந்த பிரச்சனையை வந்து நான் வந்து நல்லிஃபை பண்ணணும் அப்படின்லாம் நான் எந்த முயற்சியுமே எடுக்கலை. அதுவாக கிளம்பிச்சு, அதுவாக அடங்குச்சு. அந்த கதையாக புகை தானாக கிளம்பி தானாக அடங்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் தானாக அடங்கி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வருமானத்தில் வந்து பாருங்கள், இது வரைக்கும் அப்படியே ஒரு மீடியமாக போயின்ட்டுருக்குங்க. பெருசாக ஏற்றோம் அப்படின்றது இல்லை, அப்படியே சமமாக போயின்ட்டுருக்கு. சில சமயம் அது பள்ளத்தாக்க தான் நோக்கி போகுதே தவிர அப்லிஃப்ட் ஆக மாட்டேங்குது. இந்த 4.5 மாத காலகட்டம் அப்படியே ஏறும், ஒரு பீக்கில் போகும் வருமானம். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வருமானம் ஏறுது அப்படின்னும் போது இது எப்பயுமே நிரந்தரமாக நம்மளுக்கு இருக்கும். நிரந்தரமாக இது நீங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஸோ இந்த வருமானம் இப்போ இந்த 4.5 மாத காலகட்டத்தில் ஏறுற வருமானம் நிரந்தரமாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள் கணக்கு போட்டுக்கூடாது. என்ன பண்ணணும்னா, அது ஏறுது அப்படின்னும் போது அதை அப்படியே கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி டாக்டிக்ஸ் நம்ம பயன்படுத்தணும், என்ன ஒரு நம்ம தொழிலில் வந்து என்ன மாதிரி ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணலாம். அதை இப்போ நம்ம ஏதோ ஒரு கன்சர்ன் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு புழக்கம் மக்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி அதை ஃபேமஸாக கொண்டு போகிறது, எப்படி ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி சில டாக்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது ஓரளவுக்கு நம்ம தக்க வச்சுக்க முடியும். 7 நாட்டு சனியினோட பெரும் பாதிப்பு. அவர் வந்து கப்புன்னு வருமானத்தை கட் பண்ணுவார் பார்த்திங்களா, அப்படியே நஷ்டத்தை கொண்டு போவார். அந்த மாதிரி நஷ்டத்தை கொண்டு போக விடாமல் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பாருங்கள், புதுசாக நம்ம நிறைய ஆளுங்களோட பழகுறோம். இந்த 4.5 மாத காலகட்டம் அவங்க நம்மளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க, நிறைய நல்லது செய்வாங்க. ஆனால் இவங்க இந்த 4.5 மாத காலகட்டம் நம்மளுக்கு நிறைய நல்லது செஞ்சிட்டாங்களே, அவங்கள நம்பிடலாமே, அந்த 4.5 மாதம் அவங்க நம்மளுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்களால தானே நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்புறது வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி யாரை நம்புறீங்களோ, இந்த 4.5 மாத காலகட்டம் யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்காங்களோ, ரொம்ப நல்லது பண்ணுறாங்களோ, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாதம் முடிஞ்ச ஒரு 2 மாதத்தில் அவங்களோட அந்த நீல சாயம் வெளுத்து போச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீல சாயம் வெளுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ பண ரீதியாக மற்றவங்களை வந்து பெருமளவுக்கு நம்புறது, அவங்கள நம்பியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு தெரியாத தொழிலில் இந்த 4.5 மாத காலகட்டம் நீங்கள் தெரியாத தொழிலில் கால் எடுத்து வச்சிங்களன்னா கூட ஷைன் ஆகிடுவீங்க. ஆனால் கண்டினியூஸாக ஷைன் ஆகணும் இல்லைங்களா? அதாவது நடக்க ஆரம்பிக்கும் போதே ஓடுறதுக்கு பிளான் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத தொழிலில் இறங்காதீங்க. நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு அந்த வேலை தெரியும், அப்போ தான் அந்த வேலையை நான் செய்யணும். எனக்கு அந்த வேலை தெரியல, இன்னொருத்தனை நம்பி அந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த 4.5 மாதம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஓடிடும், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓடணும் இல்லைங்களா? 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு உங்களோட ஒரு உழைப்பை நம்பி நீங்கள் எது செய்கிறதுனாலும் செய்யலாம். உங்களோட மூலதனத்தை நம்பி எது செய்யறதுனாலும் செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அகலக்கால் வைக்காதீங்க. எப்பயுமே இந்த 7.5 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்கிறது அப்படின்றது வேண்டாம். தோராயமாக இன்னும் ஒரு 6 வருஷம் வச்சுக்கோங்களேன், இந்த அகலக்கால் வைக்கிறது அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 4.5 மாத காலகட்டம் சூப்பராக இருக்குது. எது தொட்டாலும் தொடங்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பேரை கொடுக்கும். ஒரு தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பேர், மரியாதை, புகழ் எல்லாமே கொடுக்கும். எல்லாமே ஃபேவராக இருக்கும். வசதி, வாய்ப்பு, வருமானம், நிம்மதி, சந்தோஷம், பார்ட்னர்ஸோட ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த 4.5 மாத காலகட்டம் ஃபேவராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பாதகமாக ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேண்டாம். முழுசும் 3வது பர்சனை நம்புறது, 3rd பர்சனை முழுசும் நம்புறது அப்படின்றது வேண்டாம். ஒரு தெரியாத ஆளை வீட்டுக்குள்ளே பழக விடுறது அப்படின்றது வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காஷியஸான விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களான்னா ஒன்றும் பெருசாக வந்து 7 நாட்டு சனியை நீங்கள் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மீன ராசியினோட பொதுவான பலனை நான் சொல்லிட்டேன். வக்ர சனியினோட பலனை சொன்னாலும் ஜென்ரலாக வந்து பாருங்கள், வழிபாடு அப்படின்றது ஒன்று நாங்கள் சொல்ல தான் செய்வோம், பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்ல தான் செய்வோம். ஜென்ரலாக இந்த 7 நாட்டு சனியில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வரக்கூடிய வருஷங்களும் சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு அப்படின்ற பரிகாரம் நீங்கள் செஞ்சுட்டு தாங்க இருக்கணும். உங்களுக்கு பெருசாக சனியினால் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 வழிபாடு இருக்குங்க. ஒன்று மாதா காளியை வழிபாடு பண்ணுறது. மாதா காளியை வழிபாடு பண்ணும்போது சனி வந்து பிரீத்தி ஆவார், சனி வந்து அடங்கிடுவார். சனி மட்டும் அடங்குறது இல்லைங்க, ராகு கேதுலாம் கூட அடங்கிடுவாங்க காளியை வந்து வழிபாடு பண்ணும்போது. காளியை வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பயப்படுறீங்களா? பிரச்சனை இல்லை. இல்லை நாங்கள் பயப்படலாம் இல்லைங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேங்க. வீட்டு பக்கத்தில் காளி மந்திர் இருக்குது, காளி கோயில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பான்னா பீடா வந்து மாத்தாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வர்றது, அதாவது தாயாருக்கு பீடா கொடுத்துட்டு வருது. இது நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்கும். சனி வந்து அப்படியே பசிஃபை பண்ணும், சனியினோட இல் எஃபெக்ட்ஸ்லேருந்து சனி அப்படியே அமைதிப்படுத்தும். இது ஒரு பரிகாரம். இல்லைங்க எங்களுக்கு பயமாக இருக்குங்க மாதா காளி எல்லாம் கும்புறதுக்கு. இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் காளி கோயிலாம் இல்லைங்க. காளின்னா என்ன, நாக்கு தொங்க போட்டுட்டு காலில் வந்து ஈசனோட மார்பில் காலை வச்சுட்ருப்பா, அவள் தான் காளி. அந்த காளி கோயிலாம் இல்லைங்க. இல்லை எங்களுக்கே காளி கும்புறதுக்கு பயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயரோட வழிபாடு. ஆஞ்சநேயரோட வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் சாலிசா டெய்லி பாராயணம் பண்ணுங்கள். ஹனுமனை பார்த்தும் சனி வந்து பயங்கரமாக பயப்படுவான், ரொம்ப பயப்படுவான். அதுக்கும் மேலே பயத்துக்கும் மேலே ஹனுமனுக்கு வந்து அவன் வரமே கொடுத்துருக்கான். யாரெல்லாம் உன்னோட பக்தர்களோ அவங்களெல்லாம் நான் பெருசாக வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்கள். அதுவும் முடியலையா, நலதமயந்தி சரிதம் பாராயணம் பண்ணுங்கள். நலதமயந்தி சரிதம் பாராயணம் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட ஒரு கோர பார்வையிலேருந்து நம்ம மீள முடியும். சனி பகவான் வந்து பிரீத்தியாகி நல்லது செய்வார். இது ஸ்வயம் சனி பகவான் நலமகாராஜாவுக்கு கொடுத்த வரம். ஸோ இத்தனை பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் இந்த 4.5 மாத காலகட்டத்துக்கு கிடையாதுங்க. உங்களோட 7 நாட்டு சனியை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த 4.5 மாத காலகட்டம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள்.
ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பற்றி ராசி லக்னம் அதுக்கு என்னென்ன மாதிரி பலன் வக்ர பலன் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே ஒன்று பாருங்கள், சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து விதி கிரகம். விதி கிரகம் அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஓஹோன்னு இருக்கணும்னாலும் அதுக்கு காரணம் சனியாக தான் இருப்பார். அவங்க ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னாலும் அது காரணம் சனியாக தான் இருப்பார். அதனால தான் வந்து பாருங்கள் சனியை வந்து விதி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஒருத்தரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னா அவரோட விதி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க அர்த்தம். அவர் வந்து 12 போகிறாரு 8 போகிறாரு அப்படின்னும் போது அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் அவர் பாபரோட கன்ஜங்ஷனில் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோட கேதுவோட செவ்வாயோடலாம் கன்ஜங்ஷன் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுபரோட பார்வையே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் குருவோட பார்வையே இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகக்காரில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய வசதியான வீட்டில் கூட பிறந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு லைஃப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ராஜடியாக தாங்க இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எல்லாராலும் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் யாருக்கு சூப்பராக 99% பொருந்தும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி தசை நடக்கணும், அட்லீஸ்ட் சனி புத்தியாவது இருக்கணும். இல்லை சனி தசை இல்லை சனி புத்தி இல்லை அப்படின்னா சனி வந்து கேந்திரத்துலையாவது இருக்கணும். அதாவது 1 4 7 10 அந்த கேந்திரத்துக்கு அவர் பாபராக போகணும். பாபராக போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல நற்பலன்களை கொடுத்துருவார். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஜாதகம் இது எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா 15 to 20% தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து சனி வந்து ஒரு வலிமையான கிரகம் அப்படின்றதுனால 50 to 20% உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஒரு மீதி கிரகம்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபேவராக கூட இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்க. இதுக்கும் மேலே இல்லைங்க, இந்த வக்ர பலன் வந்து எங்களுக்கு 100க்கு 100% முழுசும் தெரியணும், எங்கள் ஜாதகருக்கு எங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான், அதாவது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த மாதம் 30ஆம் தேதி ஜூன் 30ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைகின்ற அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை அந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறார். 16ஆம் தேதி தான் அந்த இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் வக்ர நிலையில் இருந்தீங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன செய்கிறோன்றது உங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி இந்த ஒரு 2 வருட காலமாக உங்களுடைய இயல்பு நிலைக்கு மாறின நிலையில் இருந்தீங்க மீனராசி அன்பர்கள். நீங்கள் இப்போ தான் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறீங்க. உங்களுடைய சனி பகவான் ஆகப்பட்டவர் வக்ர நிலைக்கு திரும்புகிறார். அவர் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு இன்னும் 4.5 மாதங்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் உங்களுக்கு எப்படி சனி பகவான் ஒரு உறுதுணையாக இருக்க போகிறாருன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவருடைய வக்ரகதிக்கு போகும்போது பின்னோக்கி செல்லும் போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் சேர்த்து செயல்படுத்த போறார். வக்ரகதின்னு சொல்லும் போதே எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் தான். இப்போ சாதாரணமா எல்லாருமே கிரகங்கள் பயிற்சி ஆகுதுனாலே எல்லாருமே பயப்படுறாங்க. நமக்கு அடுத்து என்ன தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க போதோ கிரகங்கள் அப்படின்னு தான் எல்லாருமே பயப்படுறீங்க. அந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான். அதுவும் முக்கியமாக இந்த மீனராசி அன்பர்கள் இந்த சனியோட வக்ர நிலை உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக நேர்மறையாக மாற்றுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நேர்மறையாக நீங்கள் அதை கலந்தாயும் போது தான் உங்களுக்கு அதற்கு உண்டான சாதக பாதகங்கள் தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் எதிர்மறையாக அதை செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான பாதகம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சனியோடைய வக்ர நிலை. நீங்கள் தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க, தொழிலில் நிறைய பிரச்சனைகள், நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அது சொன்னோன்னாலும் உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏண்டா எவ்வளோ
இவ்வளோ இழப்புகளை அடைஞ்சிட்டோம், இன்னும் அதை ஏன் மேடம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க, அதிலிருந்து நான் மீண்டு வரணுன்ற ஒரு நிலைமைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் இடைவிடாத பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த இந்த மீனராசி அன்பர்கள் கடந்த 6 மாதமாக சில மீனராசி அன்பர்கள் ஒரு நல்ல நிலைமையில இருந்தவர்கள் கூட இந்த 6 மாத காலத்துல ஒரு மிக மோசமான நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியின் மீதே அந்த ராகு பயணிப்பதனால ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்ற அளவிற்கு உங்களுடைய ஆசைகள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும், அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். ஏன் நம்ம அந்த தொழிலை ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு செய்த அந்த முதலீடாகப்பட்டது பார்த்தீங்கன்னா இன்றைய அளவில் அது ஒரு ஜீரோவாகி அதனால கடன் வாங்கி கடனால் பிரச்சனைகள் வந்து அதில் ஒரு தேவையில்லாத சட்ட சிக்கல்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டான அந்த நல்ல நிலைமையில் இருந்த தொழில் செய்தவர்கள் கூட இப்போ மோசமான நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். கடந்த ஒரு 6 மாத காலமாக இந்த அளவிற்கு அந்த தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க. இப்போ சனி வக்ரகதி அடைகிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய நேரம். அதனால தான் சொன்னேன் நான், நீங்கள் இப்போ நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய நேரம். இது வரைக்கும் எதிர்மறையாக திங்க் பண்ணி இருந்திருப்பீங்க. ஏன் நம்ம அதை செஞ்சால் இப்படி ஆயிருந்திருக்குமோ அப்படி ஆயிருந்திருக்குமோ எண்ணி எண்ணி சில வாய்ப்புகள்லாம் தவறவிட்ட காலங்கள் நிறைய இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததுங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே சில வாய்ப்புகள்லாம் வந்தது. நீங்கள் அதை தொடர்றதுக்கு பயந்து போய் சில வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டுட்டீங்க. நான் ஏற்கனவே தொழிலில் நஷ்டமாயிட்டேன், திரும்ப திரும்பியும் அதில் போய் நான் கையை வச்சேன்னா தேவையில்லாத எனக்கு பிரச்சனைகள் தான் நிறைய வரும் அப்படின்னு நீங்கள் அதை நினச்சி எதிர்மறையாக நினைத்து அந்த வாய்ப்புகளை தவறவிட்ட காலங்கள் அதிகமான காலங்கள் தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த சனி வக்ரகதி அடையும் போது நேர்மறையாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறப்போகுது. எதிர்மறையான ஒரு தொழில் வந்தால் கூட அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த 4.5 மாதங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் வாய்ப்புகளே இல்லாட்டிலும் அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வரப்போகுது. அந்த திறமையின் மூலமாக தான் இந்த சமுதாயத்தில் நீங்கள் யாருன்ற தெரிகிற அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. இது உண்மை, முற்றிலும் உண்மை, 100% உண்மை. இது எல்லாமே எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கோங்க. ஆனாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரகதி, ஏன்னா அவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய 3ஆம் இடத்துல விழப்போகுது. அடுத்து உங்களுடைய இந்த குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போறார் அந்த சனி பகவான். ஏன்னா கும்ப ராசியில இருந்தே அவருடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் அந்த தனம் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வருமானம் அதிகமாக வரப்போகுதுங்க. அதை திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்கிறீங்க இந்த மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்கள் சில பேர் அதாவது அரசியலில் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சாணக்கியன் புத்தி வேணும். அதாவது எப்படி செஞ்சால் எப்படி நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திறமை வேணும். அந்த அரசியலில் இருக்கக்கூடிய அந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நின்னாங்களோ அவர்களை எல்லாரையுமே துவம்சம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு பணபலமும் மனோபலமும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. வேலை செய்யக்கூடிய மேடம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா சொல்கிறீங்க, நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு தொழில்னாலே பயம், அந்த அளவிற்கு நடுங்கி போயிருக்கேன். ஏன்னா வேலையே நம்மளால செய்ய முடியல, நம்ம எப்படி தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களை அறியாமலே சில மாற்றங்கள் செய்ய போறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்மறையாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்களோ இன்னைக்கு அவர்களே உங்கள் தோள் மீது தோள் போட்டுக்கொண்டு செல்லும் அளவிற்கு நண்பர்களாகக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்க போகுது. எப்படி காலசக்கரங்கள் மாறுது பாருங்க. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே இன்னைக்கு வந்து உங்க கூட பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒரு நண்பர்களாக ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது. அதற்காக நீங்க பயப்பட வேண்டாம். எங்க அடுத்து அவன் நமக்கு ஆப்பு வைக்க போறானோ அப்படின்ற ஒரு பயம் எந்த விதத்திலையும் உங்களுக்கு வேண்டாம் மீனராசி அன்பர்களே. இந்த சனி வக்ரகதி ஆகப்பட்டது
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை சந்திப்பதற்காக தான் அந்த சனி பகவான் வக்ரகதிக்கு வருகிறார். இதனால் வரைக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் பட்ட துயரங்களும் துன்பங்களும் போதும். இனிமேலாவது இந்த மீனராசி அன்பர்கள் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கட்டும் தான் அந்த சனி வக்ரநிலை அடைகிறார். அந்த சனி வக்ரநிலை அடையும் போது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய குடும்பம் ஆகட்டும், உங்களுடைய குழந்தை ஆகட்டும், உங்களுடைய தொழில் ஆகட்டும், உங்களுடைய வேலை வாய்ப்பு ஆகட்டும், எல்லாமே பல மடங்கு ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் முக்கியமாக டீச்சிங் உத்தியோகம் பண்ணுறவங்க நிறைய பேர் டீச்சிங் உத்தியோகத்தில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் அந்த தொழில் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு நேர்மறையோடு நீங்கள் நடக்கலன்னு தான் சொல்லணும். ஏதோ உலகத்திற்காக நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் என்னுடைய உத்தியோகத்தை பார்க்கணுன்னா அப்படி நான் பண்ணணும், மற்றவர்களுடைய சக பணியாளர்களுக்காக நான் என்னுடைய திறமையே அடக்கி வைத்துக்கிட்டு நீ இப்படி எடுத்தா போதும், இவ்வளோ செஞ்சா போகிறோம் அப்படின்னு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால என்னுடைய திறமையுமே முழுவதுமாக மறைத்து நான் அவர்களுக்காக நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீச்சிங் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 4.5 மாதங்கள் ஒரு புது மாற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய திறமை எங்கே அங்கீகரிக்கப்படுதோ அங்கே போய் சேர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த மாற்றம் உங்களுக்கு அடுத்த ஒரு 4 வருட காலத்திற்கு ஒரு புதிய ஏற்றமாக இருக்க போகுது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மன சஞ்சலப்புகள் இருந்தாலும் அதை பெரிய அளவில் பொருட்படுத்தாதீங்க. பொருட்படுத்த தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்கனவே பிரிவினைகள் இருக்கக்கூடிய தம்பதியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிடணும், பிரிஞ்சிடணும் அப்படின்னு நிறைய தம்பதிகள் இருப்பாங்க இந்த 4.5 மாதத்துக்குள்ளேயே. அதற்கு எதற்குமே 2 பேரும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. மனைவி டைவர்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்ச காலம் ஒத்தி வைங்க, கணவன் டைவர்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்ச காலம் ஒத்தி வைங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த 4.5 மாதங்கள் கழித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அடைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 3 மாத கால அளவுக்கு ஒரு தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது இப்போ கல்யாண பேச்சு எதுவுமே வேண்டாம், ஏற்கனவே ஃபிக்ஸாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாமல் இப்போ தான் நாங்கள் பேச்சுவார்த்தையே எடுக்க போகிறோம், ஜாதகத்தை வெளியில் விடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ எதுவும் வேண்டாம். 4.5 மாதங்கள் கழித்து நீங்கள் அந்த ஒரு முயற்சியை பண்ணுனா ஒரு நல்ல ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, அந்த தொழிலில் நிறைய வளர்ச்சிகள் இருக்க போது. அந்த தொழிலில் நிறைய கடந்த காலத்தில் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பண இழப்புகள், நிறைய பேர்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க, அவங்கள நம்பி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த பணங்கள் எல்லாமே வராமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் அது எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாரை நம்பி நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்களோ அவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அதனால் வெளிநாட்டில் உங்களுடைய முழு வருமானமும் அழிக்கப்பட்டிருக்கும். அடுத்த ஒரு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு திக்கு தெரியாமல் இருக்கோமே, நம்ம எங்கேயோ எதையோ முயற்சி செய்து கடைசி எதுவோ ஆகி போயிடுதே அப்படின்ற அளவிற்கு ஒரு எதிர்மறையாக நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். உங்களுடைய திறமையின் மூலமாக நிறைய வாய்ப்புகள் அந்த தொழிலில் வரக்கூடிய நேரம். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் வேலையை விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் இப்போ ஒரு 4.5 மாதங்களுக்கு விட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குண்டான ஒரு முடிவுகளை எடுத்துக்கலாம். இந்தியா வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4.5 மாதங்களுக்கு தள்ளி வச்சா போகிறோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே சூழ்நிலைகள் சரியாக போயிடும். என்னுடைய விசா எக்ஸ்பைரி ஆக போகுது, ஜூலை மாதத்தோட எக்ஸ்பைரி ஆக போகுது, எனக்கு நான் புதிய வேலை இந்த ஜூலைக்குள்ளே தேடுனா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சனி வக்ரகதியாக இருக்கும்போது மீனராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு நிகழ்வுகளும் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய ஜாதக அமைப்பு தசாபுத்தி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்குன்னு அதாவது ஜோதிட ரீதியாக
ரீதியாக கலந்தாய்வு, அதாவது கவுன்சிலிங் மாதிரி, எங்களுக்குன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அறிவுறுத்தல் வழிகாட்டுதல்கள் யாரும் இல்லை, என்னுடைய குழந்தையை என்ன படிப்பு படிக்க வைக்கணும், எந்த தொழிலுக்காக நான் படிக்க வைக்கணும், அடுத்து அவன் வேலை செய்வானா இல்லை தொழில் தான் செய்வானா, இல்லை நான் எந்த தொழிலில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இதில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன். அதையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு ஜாதகமே இல்லை, என்னுடைய ஜாதகத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஜாதகம் வந்து சேரும். அதுக்குன்னு தனி சார்ஜஸ் அப்ளை பண்ணுறோம். அதை கேட்கணும் தெரிஞ்சுக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.